தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டிலே தேசிய அளவிலான மகளிர் உரிமை மாநாட்டை நடத்தும் வாய்ப்பினை எனக்கும் மகளிர் அணி அவர்களுக்கும் அளித்து அது வெற்றி பெறுவதற்கு முழு முதல் காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களே, a leader who stands with the oppressed, the downtrodden, marginalized, a beacon of strength and dignity and hope, Madam Sonia Gandhi. தலைவர் கலைஞர் அவர்கள் தியாக திருவிளக்கு என்று அன்போடு அழைத்த அன்னை அம்மையார் சோனியா காந்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, கூட்டணி இயக்கங்களை சார்ந்த தலைவர்களே, ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய அம்மையார் மெஹபூபா முஃப்தி அவர்களே, முதலாக தமிழ்நாட்டு மேடையிலே தமிழ் மக்களோடு உரையாட வந்திருக்கக்கூடிய அடித்து தட்டு மக்களுடைய தோழி பிரியங்கா காந்தி அவர்களே, my friend and my sister, நாடாளுமன்றத்திலே எல்லோருடைய மரியாதையும் அன்பையும் பெற்றிருக்கக்கூடிய போராளி சுப்ரியா சூலே அவர்களே, சமூக மாற்றம், பொருளாதார நீதி இவற்றுக்காக தன் வாழ்நாளெல்லாம் சுழன்று பணியாற்றக்கூடிய தோழியர் சுபாஷினி அலி அவர்களே, தோழியர் ஆனி ராஜா அவர்களே, சமூக நீதிக்காக தன் வாழ்நாளெல்லாம் பாடுபட்ட முலாயம் சிங் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த டிம்பிள் யாதவ் அவர்களே, சாதிவாரி கணக்கெடுப்பில் புரட்சி செய்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களின் கட்சியின் அமைச்சர் லேஷி சிங் அவர்களே, டெல்லி சட்டமன்றத்தின் துணை சபாநாயகர் ராக்கி பிட்லன் அவர்களே, திரிணாமுல் காங்கிரஸிலிருந்து வந்து ஆணித்தரமாக அழுத்தமாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சுஷ்மிதா தேவ் அவர்களே, மகளிர் அணியுடைய செயலாளர் ஹெலன் டேவிட்சன் அவர்களே, தொண்டரணியின் செயலாளர் நாமக்கல் ராணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களே, மாவட்ட கழகத்தின் செயலாளர்களே, இந்த கூட்டம் இவ்வளவு வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு அத்தனை உதவிகளையும் செய்து இந்த கூட்ட ஏற்பாடுகளை எல்லாம் முன்னின்று நடத்தி தந்திருக்கக்கூடிய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களே, அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞரணியின் செயலாளர் உதயநிதி அவர்களே, அவர் உள்ளிட்ட அணி செயலாளர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி செயல் வீரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றினால் 1000 விளக்குகளை ஏற்ற முடியும். அறிவொளி பெற்ற ஒரு பெண்ணாலும் அத்தகைய ஒளியை உருவாக்க முடியும் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அப்படி அறிவொளி பெற்ற தீபங்களாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மகளிர் அணியின் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்தை, வரவேற்பை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் மாநாடுகள் என்பது, மகளிர் உரிமை மாநாடுகள் என்பது நம்முடைய திராவிட இயக்கத்திலே 100 ஆண்டு வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய மாநாட்டிலே கண்ட கனவுகள் தான் தலைவர் கலைஞரின் ஆட்சி காலத்திலே பெண்களின் கல்வியாக, பொருளாதார முன்னேற்றமாக, வேலை வாய்ப்பாக, அரசு பணிகளிலே வாய்ப்புகளாக மாறி பெண்களுடைய வாழ்க்கையையே மாற்றி காட்டி இருக்கக்கூடிய சாதனைகளாக மிளிர்ந்தது. அதுபோல இந்த சமூகத்திலே
பேசக்கூடியவர்கள் எல்லோரும் ஒன்றை குறிப்பிட்டு சொல்லுவார்கள், ஒரு பெண்ணுக்கு ஆண் தான் பாதுகாப்பு. சொல்லுவாங்களா இல்லையா? பெண்களுக்கு ஆண் இருந்தாதான் பாதுகாப்பு என்று. ஆனால் இந்தியாவிலே முதல் முறையாக காவல்துறையிலே பெண்களுக்கு வாய்ப்பளித்து ஆணுக்கும் பெண்ணால் பாதுகாப்பு அளிக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டிய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சியின் நீட்சியாக இன்று நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய அரசு தொடர்ந்து பெண்களுக்கான வாய்ப்புகளை, பெண்களை பேணி காக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இன்று மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட அதே நாளிலே பெண்களுக்கான இலவச பயணம், பேருந்து பயணத்தை விடியல் பயணமாக அறிவித்து யாரும் பெண் வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாத ஒரு நிலையை உருவாக்கி காட்டியவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போல கல்விக்காக பெண் படிக்க வேண்டும் என்ற ஒரு கனவோடு இருக்கக்கூடிய பெண்ணின் கனவை எதுவுமே சிதைத்து விடக்கூடாது என்பதற்காக நீ எவ்வளவு படித்தாலும் உன்னோடு ஒரு அண்ணனாக, தந்தையாக நான் நிற்கிறேன் என்று அவள் படித்து முடிக்கும் வரை 1000 ரூபாய் வழங்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி. அதே போல வீட்டிலே இருக்கக்கூடிய சகோதரிகளை பத்தி யாராவது கேட்டா, வீட்டில் என்ன பண்றாங்கன்னு கேட்டா சொல்லுவாங்க சும்மா இருக்காங்கன்னு. யாராவது சும்மா இருக்கீங்களா? இல்லை. எல்லாரும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து அந்த வேலையெல்லாம் நான் சொல்லி முடிச்சேன்னா 10 நிமிஷம் ஆயிரும். பெருக்கி சமைச்சு துணி துவைச்சு என்று ஓடிக்கொண்டே இருந்து எல்லோரும் தூங்கிய பிறகு உறங்க செல்லக்கூடிய உழைப்பின் சிகரங்களாக இருக்கக்கூடிய உங்களுக்காக உங்கள் உழைப்பை நான் மதிக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன், கொண்டாடுகிறேன் என்று சொல்லக்கூடிய வகையிலே கலைஞர் உரிமை தொகை, உதவித்தொகை இல்லை என்று சொல்லி உரிமை தொகை என்று சொன்னவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இந்த ஆட்சியிலே தான் இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரிகளிலே தமிழ்நாட்டிலே 11 பெண் மேயர்கள் இருக்கிறார்கள். இங்க இருக்காங்க 11 பெண் மேயர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி தந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாம். ஆனால் ஒன்றிய அரசாங்கத்திலே நம்முடைய பிரதமர் இருக்கிறார். நாரி சக்தி, பெண் சக்தி என்று சொல்லி பெருமையாக பேசுவார். அவருடைய உரையாடல்கள் எல்லாம் பெண் சக்தியை, நாரி சக்தியை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று பொய் புரட்டுகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இங்கே பேசியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னது போல ஒரு மகளிருக்கான மசோதாவை கொண்டு வந்தார்கள். யூபிஏ ஆட்சியிலே 2010 அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் வலியுறுத்தலிலே நம்முடைய ஆதரவோடு மகளிர் மசோதா நிறைவேற்றப்பட்டது ராஜ்யசபாவில். அதுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. இதெல்லாம் இருந்தாதான் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவோம் என்ற நிலை இல்லை. ஆனால் பிஜேபி மார்த்தட்டி கொள்கிறார்களே, நாங்க மகளிர் மசோதாவை கொண்டு வந்து விட்டோம் என்று. அந்த மகளிர் மசோதா இப்ப இல்ல, 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் ஆனால் கூட அந்த மகளிர் மசோதா நடைமுறைக்கு வர முடியாத ஒரு மசோதாவை அவர்கள் கொண்டு வந்து தேர்தலுக்காக பெண்களை ஏமாற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியில, ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியிலே எந்த பெண்ணுக்காவது பாதுகாப்பு இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. 50,000 பேருக்கு மேல் தன் வீடுகளை விட்டு நூற்றுக்கணக்கான முகாம்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நானும் சுஷ்மிதா தேவ் அவர்களும் அந்த முகாம்களை சென்று பார்த்த பொழுது அங்கே பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளும் வாழ முடியாத நிலையிலே சொல்லுனா துயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்று வரை மாதக்கணக்கிற்கு பிறகும் இன்றும் வீட்டிற்கு போக முடியாத நிலை. இதே பிஜேபி குஜராத்திலே செய்த அட்டூழியங்களை, அநியாயங்களை
பெண்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் இன்று வரை மறந்து விட முடியாது. மத கலவரங்கள், காழ்ப்புணர்வு அரசியல், வெறுப்பு அரசியல் என்று வரும் பொழுது மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படுவது பெண்கள் தான் என்பதை இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மணிப்பூரிலே இந்த நிலை, இந்த நாட்டின் முதல் குடிமகள் என்று சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் அவங்க இல்லாம அவங்களை அழைக்க கூடாது என்ற அந்த நிலைப்பாட்டோடு பெண், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த அம்மையார் கோயிலுக்குள்ள போக முடியாது, பாராளுமன்றத்திற்கு வர முடியாது என்று அவமானப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலை இந்த நாட்டினே முதல் குடிமகளுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அதே போல பக்கத்திலே பாண்டிச்சேரியில பிஜேபி கூட்டணியிலே இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்திலே ஒரு அமைச்சர், பெண் அமைச்சர் ராஜினாமா கடிதம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அந்த ராஜினாமா கடிதத்திலே அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார், நான் ஒரு பெண், ஒரு தலித் என்பதால் இன்று இந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன், ராஜினாமா செய்ய வற்புறுத்தப்பட்டிருக்கிறேன், எனக்கு வேறு வழி இல்லை என்று ஒரு அமைச்சர் சொல்லக்கூடிய நிலை. அதே போல டெல்லியிலே விளையாட்டு வீராங்கனைகள் தங்களுடைய நியாயத்திற்காக மாதக்கணக்கிலே போராடினார்கள். இந்த ஆட்சியிலே அவர்களுக்கு நியாயம் கிடைத்ததா? இல்லை. இப்படி யாருக்குமே அது குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், வீராங்கனைகளாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், சாதாரண சாமானிய வீட்டு பெண்களாக இருக்கட்டும், யாருக்குமே பாதுகாப்பில்லை, நியாயம் இல்லை என்று இருக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் மத்தியிலே ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி உருவாக்கி தந்திருக்கிறது. இந்த நிலை இந்த நாட்டிலே நீடிக்க வேண்டுமா? நீடித்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேலை வாய்ப்பு நம்முடைய ஆட்சி தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்தியாவிலே அதிகமாக பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய 43% பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய மாநிலமாக நாம் பெருமையாக பேசக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் இந்த நாட்டிலே பிஜேபி ஆட்சியில முதல்ல 2016-17 15% பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் இன்று அது 8% இந்த பிஜேபி ஆட்சியிலே அது குறைந்திருக்கிறது. கல்வி இல்லை, எதிர்காலம் இல்லை, பாதுகாப்பு இல்லை என்ற நிலையைத்தான் இவர்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்காக உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரிசமமாக தேர்தல் களத்திலே வாக்களிக்க கூடியவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். 50% வாக்குகள் பெண்களிடமிருந்து வருகிறது. ஆனா அங்க இருக்கக்கூடிய பாலிசி டிசிஷன் எதிலும் பெண்களுடைய கருத்துக்கள் கேட்கப்படுவதில்லை. பெண்களுக்கு இடம் இல்லை, பெண்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் என்ற அந்த நிலைதான் நீடித்து கொண்டிருக்கிறது. நாங்கள் யாசகம் கேட்கவில்லை, எங்கள் உரிமைகளுக்காக போராடுகிறோம் என்று இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் நிமிர்ந்து நின்று போராட வேண்டிய அந்த கட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. Politics should be determined, defined and decided with opinions, concerns and aspirations of women. Without that, there should be no politics, no policy making and no governance without listening to what we want to say. Let us come together, let us rewrite history and make sure there is justice. Justice just not for the women of this country, but justice for everybody, every human being in this country. Thank you. சிறப்புரைக்கு மனமார்ந்த நன்றி.
இந்தியாவின் எந்த மூலையில் அநீதி இழைக்கப்பட்டாலும் அதற்கு எதிராக குரல் கொடுப்பவர், ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகள் பறிக்கப்படும் போது களத்தில் நின்று போராடுபவர். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திருமிகு பிரியங்கா காந்தி வத்ரா அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். முதன்முறையாக தமிழ்நாட்டின் மேடையில் திருமிகு பிரியங்கா காந்தி வத்ரா அவர்கள். Thiru M.K. Stalin ji, Smt Sonia Gandhi ji, Tirumati Kanimodi Karunanidhi ji, Srimati Mehbooba Mufti ji, Srimati Subhasini Ali ji, Srimati Supriya Sule ji, Srimati Lacey Singh ji, Srimati Annie Raja ji, Srimati Rakhi Bidlan ji, Srimati Dimple Yadav ji, Sushmita Dev ji. It is an honor for me to be here today to commemorate the 100th birthday of Thiru K. Karunanidhi and share the stage on this special meeting for women with all of you. 32 years ago, on the darkest night of my life, I first set foot on this land of Tamil Nadu. I was here to collect my father's shattered body. I was 19 years old and my mother was just a few years younger than I am today. As the door of the plane opened, the night grabbed us and drew us in. But I was not afraid of it, because the worst thing I could have imagined had already happened. A few hours earlier, my father had been killed. I had walked towards my mother that night, knowing that the words I was to speak would break her heart. Yet I spoke them, and I watched as the light of happiness was extinguished from her eyes forever. We walked down the stairs of the plane onto the tarmac of Minambakam Airport Terminal, shocked and alone. Then suddenly, as if sent by the embarrassed gods who had failed us, a crowd of women dressed in blue saris surrounded us. They were ladies who worked at the airport. They held my mother in their arms and cried inconsolably with her, as if they were all my mothers, as if they too had lost their beloved. In those shared tears, a bond formed between me, between my heart and the women of Tamil Nadu that I can neither explain nor ever erase. Ningal Daniyen Thai, Ningal Daniyen Sahodari, இங்கே உங்களுடன் இருப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன். இன்று நான் நம் அன்னை வரை பற்றி பேசப் போகிறேன். இந்திய நாட்டின் பெண்களை பற்றி பேசப் போகிறேன். I am here to remind you that we are the strength of this proud and beautiful nation which is our motherland. My sisters, no matter how rich we are or how poor we are, no matter whether we live in big cities, small towns or villages, no matter how well educated we are or how much lack of opportunity we have faced, we are the bedrock upon which our families and our societies are built brick by brick. We are the ones that carry the weight of our society on our shoulders. We do this with grace and courage. We do it with tenacity and strength of will. And our capacity to absorb pain and suffering
is immense. We are proud of these qualities which have been passed on in our bones through generations and generations of oppression. But my sisters, I am here to remind you that we are more than this. We are greater than our ability to bear suffering. We are the ones that nurture and hold, that give to our children and to all those around us unfailingly. We are the ones who teach courage, the ones who teach love. It is us who understand forgiveness and us who know how to fight fearlessly in the face of adversity. We are the workforce powering our nation forward, and we are the millions of young women aspiring towards a better future. We know how to rise from the darkest night to claim a new dawn. We have a light within each one of us that is capable of shining brighter than the sun, but that light has never been allowed the freedom and joy to shine in its fullness. It was almost 100 years ago that Tandai Periyar asked, "Peniyen, Adimayanal," why were women enslaved? Then he answered this question in a series of revolutionary essays in which he wrote about the economic and social enslavement of women. It was he who laid the foundation for the empowerment of women in Tamil Nadu, which Thiru Annadurai and Thiru Karunanidhi carried forward. My sisters, this empowered you, the women of Tamil Nadu, to show the way of emancipation and progress to the rest of India. Yet across our nation, beneath the surface of progress, we are still struggling with the harsh reality of an entrenched patriarchy that ensures the systemic oppression of women. In fact, almost a century after Tandai Periyar's essays were published, that same question looms large before us. Peniyen, Adimayai Irekiral. Why are women still enslaved? And although I do not have the stature nor the experience and the wisdom of Tandai Periyar, my answer is this. I am a woman. We have been taught generation after generation after generation to cede our power to others. We have been taught to talk softly. We have been taught to step aside, to be ashamed of honoring our essence, to take care of everyone else before we show compassion towards ourselves. And unfortunately, my sisters, we have learned these lessons only too well. So well that we have continued to pass them down. We have learned to define ourselves through the eyes of the hierarchy that was instilled in us. And by doing so, we have allowed and enabled our own oppression. We ourselves have forgotten that the root of discrimination of any kind, whether it is based on color, creed, caste, or gender, is an inability to honor the truth that equality and personal dignity are neither a privilege nor a gift, but a natural endowment of life. Today, there is much talk about empowerment, as every political party begins to realize that women can become a formidable collective force that shapes our nation's future. But they still look towards us with greed. Greed for votes and the greed to capture our power and use it to keep us down. On your behalf today, my sisters, I demand more. I demand that we own our power. On your behalf, I demand the immediate implementation of the Women's Reservation Bill. We, the women of India, have no more time to waste. It is our right to be counted in the political process. I demand that our worth is valued and respected as a political instrument for our own empowerment. I demand that we put an end to the glorification of our tolerance for injustices which are committed against us day after day after day. I demand the rejection of any system
societal, religious or political, which thrives on our oppression and forces us to collude with it. Every woman holds the right to express and embody her own power, and she should be free to exercise it. You are the essence of humanity. Each one of you, standing exactly where you are today, have the power to change your lives, but only if you deeply understand the unbridled potential of your sisterhood. Only if you see in each other the great value of coming together, of helping and holding each other and rising in solidarity with one another. My sisters, nothing can hold back the power of women when we stand as one. We are half the population of this country, half, no less. It is for us to set the barriers of caste, religion, state, language, and society aside. It is for us to recognize ourselves first and foremost as sisters who can unify into an unstoppable momentum for change. Today, as we stand here to commemorate Thirukarunanidhi ji, a leader who understood the power of women, let us awaken to a new dawn. Let us create our own destiny. Thank you. Jai Hind. முதன்முறையாக தமிழ்நாட்டின் மேடையில் தமிழிலும் இணைந்து சிறப்புரையாற்றியமைக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜனநாயக பற்றாளரும் ஜம்மு காஷ்மீர் மக்களின் பாதுகாப்பிற்காக அயராத பணியாற்றி வரும் முன்னாள் முதலமைச்சரும் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவருமான திருமிகு மெஹபூபா முஃப்தி அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். It is great pleasure to extend a warm invitation to திருமிகு மெஹபூபா முஃப்தி to deliver her special address. Respected Sonia Gandhi ji, Dalapati M.K. Stalin, Honorable Chief Minister of Tamil Nadu, Kanamozi Karunanidhi ji, Priyanka Gandhi ji, Supriya Sole ji, Dimple Yadav ji, Subhasni Ali ji, Annie Raja ji, Miss Lesh Singh ji, Miss Rakhi Bidlan ji, and Miss Sushmita Dev ji, and all my brothers and sisters. I don't know whether I should call Akka and Anna. Is that right? This is for the first time I am making a speech by reading a script, because since I don't know Tamil, you don't know Urdu, so I'll try to be do my best. It's an honor for me to attend the 100th birth anniversary of Kalaignar Karunanidhi ji and to speak on a subject that is incredibly close to my heart, not just because I am a woman, but because I have gone through all that a woman has to endure during the life since the time she is born. Most people assume that women from privileged backgrounds like me have it easy, but that's not the case. Every woman, regardless of her religion, social status, caste, creed and color, undergoes tremendous challenges, sometimes simply to survive, let alone thrive, and I am sure the galaxy of women here will vouch for that. Even though born with privileged backgrounds, we have to work very, very hard, Female infanticide, child abuse, discrimination at home, discrimination at workplace, dowry deaths, rape, violence, and other atrocities keep happening to all of us. And one cannot simply state enough the huge role Karunanidhi ji played towards the emancipation and upliftment of women. His crusade in this direction started much before he entered politics. Even as a writer, blessed with a razor-sharp intellect, his scripts were ahead of his times. They strongly advocated equal rights for females,
and also help in removing social stigmas and taboos associated with women by renouncing religious patriarchy. The empowerment of women was an integral and crucial part of his idea of social justice. Some of the path-breaking reforms that he introduced were free education for girl child, encourage remarriage of women, rehabilitate widows, encourage their remarriage, induct them into police force, reservation in local governance and government jobs, and also setting up self-help groups. Such was his vision and compassion that he went a step further in his efforts to bring in social security schemes for transgenders who are looked down upon in our society. I am pleased that his son and current Chief Minister, Stalinji and Kanimuzhi are carrying forward their father's legacy. Many initiatives besides the initiatives like providing free bus, monthly financial assistance to girls studying in government schools, 1,000 rupee to housewives who are heading the family. What is really remarkable is his latest decision to certify women priests, 3 women priests. This is something remarkable. It is happening at a time when women are not allowed to enter religious places, whether they are Hindus or Muslims or whatever. This is really admirable, and I salute for this to you. And as far as I am concerned, I was Chief Minister just for 3 years, and I tried to bring in certain schemes for the girls. One was providing exclusive buses to the women, not free, but exclusive. But women had a sigh of relief, because I know, and these women know, what we have to go through when we travel by public transport. I think we all know what happens to us. So the women were relieved. Then I introduced a scooty, 50% subsidy to meritorious girls, college-going girls coming from very poor backgrounds. And today when I see the young ladies on the scooty going with their fathers sitting behind them, their brothers sitting behind them, I mean, it brings a smile, which is a very difficult thing in Jammu and Kashmir. After 2019, when everything was snatched from us, what this great country had given us, what the Indian Constitution had given us, the people of J&K have stopped smiling. Except when Rahulji came with his brigade, this Bharat Jodo Yatra, I saw the smile on the faces of Kashmiris, from the faces of Jammu people after a long time. And then one more thing which I did during my tenure was to waive off stamp duty on the land that was purchased in the name of women. Can you imagine how many people started purchasing land in the name of their wives, their daughters, their sisters, instead of their sons? It was something, that 95% of the land was purchased in the name of women. But after I was gone, all these schemes were overturned and nothing is left today. Today when I am talking, making a speech at this point of time, there are conflicts going around the world. There are wars going in many parts of the world, like Palestine, Israel, Ukraine, Russia, and not to forget what is happening in our backyard, Manipur. And women are the worst sufferers when these wars take place, because not only do they suffer during these conflicts, they are left to pick up the pieces afterwards. So, when I look at our country today, I feel the women in our country are not in a good place. They are suffering because the government and the center, the economy is going down, the inflation is going up, unemployment is going up,
everything is breaking the backbone of the housewife who has to make the two ends meet. She has to provide for the family. And to add to all this, the government at the center, which has failed to fulfill the promises they had made. During UPA, there was 450 rupees per cylinder. Now it is 1200 rupees. Petrol has gone 100 rupees above. Who is suffering the most? The housewife. And to add to all of this, the present government, the Modi government, is trying to divert the attention from all these problems by their sinister design of injecting hatred, venom into the society through the youngsters of the poorest of poor. These poor boys are encouraged, they are provoked to lynch the people of other communities. They are garlanded. The people, the sons, the daughters of the ruling party are studying good education in and abroad. They are having good jobs, lucrative jobs. They are getting good contracts. And if they don't have a job, then they go and head the sports bodies of our country. But what about the poor children? They are pushed into implementing their sinister agenda of divide between Hindus and Muslims. And this is really tearing apart our society. And again, it has a very, very drastic effect on the women folk. Because any person who commits a crime, he is a criminal. Whether he goes to jail or not, so they are criminalizing the whole society at this point of time. So, my point is that if and when, inshallah, I hope that the India Alliance will come to power, and Rajiv Gandhi ji has already sown the seeds of 33% reservation in panchayats. We have a huge number of women who are ready to take their place in assemblies and parliaments, and I am hopeful once India Alliance comes to power, Rajiv Gandhi's dream will come alive. It will be fulfilled, not like a joke which our Prime Minister played. He signed a check, kept it in his pocket, and told the women folk, we'll cash it sometime in 2047. So, but we are not going to do that. Inshallah, I am hopeful. And at the last, I would like to thank once again Stalin ji, Kani Modi ji, who was personally invited us. And I'm so happy that Sonia ji is here to grace the occasion. And thank you so much for bearing with me. I know I have not been able to, make you understand every word I said, but thank you so much. தேங்க்யூ மேம். மதச்சார்பின்மைக்கும் ஜனநாயகத்திற்கும் நம்பிக்கை ஒளியாய் திகழ்பவரும் தலைவர் கலைஞர் அவர்கள் பெரிதும் மதித்த தலைவருமான காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களை வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வில் மாநாட்டு பேருரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அன்னை சோனியா காந்தி அவர்களின் உரையை மொழியாக்கம் செய்ய காங்கிரஸ் மூத்த தலைவரும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய தலைவர் திரு பீட்டர் அல்மோன்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். I think it's too high, no? No, leave it. Then it will be too low. Thiru M.K. Stalin ji, Tirumati Kanimori Karunanidhi ji, all women's leader on the dais, Sahodara, Sahodarigale, Vanakkam. Thank you, Chief Minister of Tamil Nadu, Thiru M.K. Stalin, for inviting me to this Women's Rights Conference. We are assembled here to commemorate the work and memory of the great son of India,
Thiru Dr. K. Karunanidhi, lovingly called Kalendya. மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களே, அன்பிற்குரிய கனிமொழி அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மகளிர் தலைவர்களே, இந்த அருமையான நாளில் ஒரு மாபெரும் தலைவருடைய 100 ஆண்டு விழாவை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற இந்த மகளிர் உரிமை மாநாட்டிற்கு என்னை அழைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். A leader of many talents, a writer, a poet, a journalist, a chief minister of many terms, but above all, a leader who believed deeply in the upliftment of the deprived. தன்னுடைய வாழ்க்கை முழுமையும் ஏழை எளிய மக்களுக்காக உழைத்தவரும் இந்திய தாயினுடைய தவப்புதல்வர்களில் ஒருவரும் நம்மால் அன்போடு கலைஞர் என்று அழைக்கப்படக்கூடியவருமான அருமைக்குரிய தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மாபெரும் தலைவர். ஒரு எழுத்தாளராக, ஒரு பத்திரிகையாளராக, ஒரு முதலமைச்சராக, ஒரு நிர்வாகியாக அவர் ஆற்றிய பணிகள் மகத்தான பணிகள். He believed in equality of all, regardless of faith, caste, language or region. And ahead of his time, he was a champion of gender equality, which has now become something of a national movement. மாநிலம், மொழி, சாதி, மத நம்பிக்கை இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லோரையும் சமத்துவமாக பார்க்கக்கூடிய ஒரு அருமையான தத்துவத்திலே அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். தன்னுடைய வாழ்நாளின் போது அதிகமாக பேசப்படாத பாலின சமத்துவத்தை அவர் சிந்தித்து அதற்காக போராடுகின்ற ஒரு போராளியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். இன்று அது ஒரு தேசிய இயக்கமாக கொண்டாடப்படுகின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. Our women have made India proud in multiple fields and sectors, in spite of the shackles of tradition, patriarchy, and culture that stood on the way. This struggle for equality has had many ups and downs. But today, Indian women shine in many spheres. To mention just a few: science, knowledge, skills, culture, and sports, and politics. And above all, as centers of our families and leaders of people. நம்முடைய பெண்கள் இந்தியாவிலே மிக மகத்தான சாதனைகளை செய்திருக்கிறார்கள். மரபு வழி சமூகம், ஆணாதிக்க சமூகம், கலாச்சாரம் என்கிற தடைகளை எல்லாம் மீறி அவர்கள் மிக அருமையான சாதனைகளை செய்து முடித்திருக்கிறார்கள். இந்த நீண்ட நெடிய போராட்டத்தில் ஏற்றங்களும் இருந்திருக்கின்றன, இரக்கங்களும் இருந்திருக்கின்றன. ஆனால் இன்று இந்திய பெண்கள் பல்வேறு துறைகளிலே ஒளிர்கிறார்கள். சிலவற்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விஞ்ஞானத்திலே, அறிவிலே, ஆற்றலிலே, கலாச்சாரத்திலே, விளையாட்டிலே, இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய குடும்பத்தினுடைய மைய பொருளாக, மக்களுடைய தலைவர்களாக அவர்கள் ஆற்றுகின்ற பணி மகத்தானது. இருந்தாலும் கூட இந்த போராட்டம் இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும், இன்னும் பல்வேறு தடைகளை தாண்ட வேண்டும். Yet, we all know this struggle continues, and there are many more frontiers to cross, especially for our disadvantaged sisters. இருந்தாலும் நம்முடைய ஏழை எளிய சகோதரிகள் இன்னும் ஏராளமான தடைகளை தாண்டித்தான் இந்த சமத்துவத்தை பெறுவதற்கான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. The remarkable non-violent freedom struggle led by Mahatma Gandhi placed a strong emphasis on gender equality. In 1928, the draft constitution
was being crafted under the chairmanship of Motilal Nehru, and the Karachi Resolution of 1931, framed by Jawaharlal Nehru. Both these documents championed women's rights, advocating for equal voting rights, political and economic rights, and fair wages. They laid the foundation for women to play an equal role in our nation's building. They embodied the promise of universal suffrage, gender equality, and a socialist equitable society. And this spirit continued when the Constitution of India, under the chairmanship of Dr. B.R. Ambedkar, was ultimately framed. மகாத்மா காந்தியினுடைய தலைமையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாத்வீகமான வன்முறையற்ற சுதந்திர போராட்டம் மகளிர் சமத்துவத்தை முன்னிலைப்படுத்தியது. 1928 அரசியல் சாசன சட்ட வரைவு மோதிலால் நேரு அவர்கள் தலைமையிலான குழு தயார் செய்து அந்த அறிக்கையை சமர்ப்பித்தது. அதற்கு பிறகு கராச்சியில் நடந்த அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் இந்த தேசத்தினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கராச்சி தீர்மானம் என்கிற பெயரிலே வடிவமைக்கப்பட்ட தீர்மானங்கள், இந்த இரண்டு ஆவணங்களும் பெண்களுடைய உரிமைகளை கொண்டாடுவதிலும் அவர்களுக்கு வாக்குரிமை அளிப்பதிலே சமத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்பதையும், பொருளாதாரத்திலும் அரசியலிலும் செயல்பாடுகளிலே அவர்களுக்கு சரியான பங்கு தரப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியது. இந்த இரண்டு ஆவணங்களும் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய பெண்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்திற்கான முன்னெடுப்பை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்கள். இதைத்தான் எல்லோருக்குமான வாக்குரிமை, பாலின சமத்துவம், சோசலிச அறம் சார்ந்த சமூகம், இவைகளெல்லாம் அந்த இரண்டு ஆவணங்களில் சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் தான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் சாசன சட்டத்தினை வரையறுக்கின்ற போது இந்த தத்துவங்களை உள்ளாங்கி அதை மேலெடுத்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. Who can forget what our first Prime Minister, Jawaharlal Nehru, once said, I quote, "If you educate a man, you educate one individual. However, if you educate a woman, you educate a whole family. Women empowered means India empowered," unquote. ஒரு பெண்ணை நீ படிக்க வைத்தால், ஒரு ஆணை நீ படிக்க வைத்தால் ஒரு தனி நபரை மட்டும் படிக்க வைக்கிறாய். ஆனால் ஒரு பெண்ணுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தால் ஒரு குடும்பத்திற்கே கல்வி கற்றுத் தரப்படுகிறது. மகளிரை அதிகாரப்படுத்தினால் இந்தியாவை அதிகாரப்படுத்துகிறோம் என்கிற ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய வார்த்தைகளை யார் மறக்க முடியும்? And we cannot ever forget the inspiring role Indira Amma in showing how a woman can lead with strength, ability, and leadership, combined with a deep sensitivity to the abolition of poverty. அன்னை இந்திரா காந்தி அவர்கள் காண்பித்த தலைமைத்துவம், அவர்கள் காண்பித்த ஆற்றல், அவர்கள் காட்டிய வழிகாட்டுதல் ஒரு பெண் எப்படி தலைமையேற்று செயல்பட முடியும் என்பதற்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஏழை எளிய மக்களுக்கான நல்வாழ்வை அளிப்பதற்கும் வறுமையை ஒழிக்க வேண்டும் என்கிற அர்ப்பணிப்போடும் அவர்கள் ஆற்றிய பணியை யாரும் மறக்க முடியாது. Rajiv ji, as we all know, brought in the historic 33% reservation for women in Panchayati Raj and local self-governments. This spurred an entirely new phenomenon of women entering roles of leadership at the grassroots level. அமர ராஜீவ் காந்தி அவர்கள் வரலாற்று புகழ்மிக்க 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெண்களுக்காக
பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திலும் உள்ளூர் ஆட்சி அமைப்புகளிலும் கொண்டு வந்தார். அந்த சட்ட திருத்தமானது சமூகத்தினுடைய அடித்தளத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி பெண்களுக்கு தலைமை பொறுப்புகளை அளித்து ஒரு பெரிய சமூக புரட்சிக்கு வித்திடுகின்ற மிகப்பெரிய திட்டமாக அது அமைந்தது. It was a vital stepping stone towards the reservation on a similar 1/3 of seats in the Lok Sabha, which the Indian National Congress has pioneered in parliament and outside. ராஜீவ் காந்தி அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த 33 விழுக்காடு இடஒதுக்கீடு தான் இன்று பாராளுமன்றத்திலே மகளிருக்கு 33 விழுக்காடு இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்கிற சட்டத்தினுடைய முன்னெடுப்பாக அமைந்தது. இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பாராளுமன்றத்திற்குள்ளே பல முயற்சிகளை மேற்கொண்டது. The Women Reservation Bill introduced by the UPA, by UPA 2, was passed by the Rajya Sabha, but a lack of consensus prevented it from being passed in the Lok Sabha. Now, the Women's Reservation Bill has finally been passed due to our relentless persistence, all of us, not just Congress, our relentless persistence and effort. But as we all know, it has still a long way to come. And as Mehboobaji said, and as many of us, Member of Parliament, said in our intervention in Parliament, when is the bill now going to be implemented? In 1 year, in 2 years, in 3 years? We have no idea. Yes, I can see that some of you men are happy, but we are not. We women are not. And we are going to fight for it till we eventually get there, whether you men like it or not. மகளிர் இடஒதுக்கீட்டுக்கான சட்டம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் 2010 மார்ச் மாதம் 9ஆம் தேதி மாநிலங்களவையிலே நிறைவேற்றப்பட்டது. ஆனால் மக்களவையிலே ஒரு கருத்தொற்றுமையை உருவாக்க முடியாத காரணத்தினால் அந்த சட்டத்தினை நிறைவேற்ற முடியவில்லை. இப்பொழுது இந்த சட்டம் நிறைவேறியிருக்கிறது என்று சொன்னாலும் கூட இந்த சட்டத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் நாம் கொடுத்த அழுத்தங்களும் அதிகம். இங்கே பேசிய பல்வேறு உறுப்பினர்கள் பேசியது போல இந்த சட்டம் என்றைக்கு நடைமுறைக்கு வரும், என்று அமுல்படுத்தப்படும் என்கிற ஒரு தெளிவே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இந்த ஆண்டா அடுத்த ஆண்டா இன்னும் சில ஆண்டுகள் கழித்தா என்கிற ஒரு நிரந்தரமற்ற தன்மையிலே இந்த சட்டம் உருவாக்கி இருப்பது நாளை வருகின்ற இந்தியா கூட்டணி வந்துதான் இந்த சட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும் என்கிற எண்ணத்தை தருகிறது. I am glad to be able to say here today that the government of Tamil Nadu under Thiru Annadurai and then Thiru Karunanidhi laid the foundations of incredible changes in status and opportunity for women. Today, Tamil Nadu stands as a beacon of women's equality and women's development. அறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையிலே அமைந்த அரசும் அதனைத் தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையிலே தொடர்ந்த அரசும் எடுத்துக் கொடுத்த முன்னெடுப்புகளும் செயல்படுத்திய திட்டங்களும் பெண்களுடைய வாழ்க்கையிலே பல புரட்சிகரமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்று தமிழ்நாடு இந்தியாவே புகழ்ந்து கொண்டாடக்கூடிய மகளிர் உரிமைகளிலும் மகளிருடைய சமத்துவத்தையும் கொண்டாடக்கூடிய ஒரு ஒளி விளக்காக திகழ்கிறது என்று சொன்னால் அது மிகையாக. In his historic 5 terms as Chief Minister of Tamil Nadu, Thiru Karunanidhi brought the provision of reservation for women in the police way back in 1973. வரலாற்று புகழ்மிக்க 5 முறை முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில்தான் பெண்களுடைய காவல்துறையிலே பெண்களுடைய பங்கை அவர்கள் உறுதி செய்தார்கள். இன்று தமிழகத்திலே இருக்கின்ற காவல்துறையிலே
நான்கில் ஒரு பங்கு பெண்களாக இருப்பது எவ்வளவு பெருமைப்படக்கூடிய ஒரு செயல். Today, a fourth of its police force, of Tamil Nadu police force, are women. இன்று இருக்கின்ற காவல்துறையினரில் நான்கில் ஒரு பங்கை சார்ந்தவர்கள் பெண்கள் என்கிற சூழ்நிலை இருக்கிறது. Another very important initiative brought in by Karunanidhi was the reservation for women in government positions. Today, women's participation in government services exceeds 30%. And I am told that just recently, Chief Minister M.K. Stalin has raised it to 40%. And I commend your Chief Minister for this. கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்த முக்கியமான மற்றொரு சீர்திருத்தம் என்னவென்று சொன்னால், அரசு பணிகளிலே பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை செய்தது. அதன் விளைவாக அரசு பணிகளிலே 30 விழுக்காட்டை சார்ந்தவர்கள் பெண்களாக இருந்தார்கள். இன்று நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே செயல்படுகின்ற அரசு அந்த 30 விழுக்காட்டை 40 விழுக்காடாக உயர்த்தி பெண்களை பெருமைப்படுத்தி இருக்கிறது. And it comes at no surprise that through initiatives like the midday meal program, the promotion of women empowerment, and the encouragement of female education, Tamil Nadu boasts today of some of the most impressive maternal and infant mortality rates in India. பெண்களுடைய நல்வாழ்வுக்காக தமிழக அரசால் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்ற பல்வேறு திட்டங்கள், சத்துணவு திட்டங்கள், பெண்களுடைய நல்வாழ்வுக்காக எடுத்துக்கொள்ளப்படுகின்ற மருத்துவ துறையிலே செயல்படுத்தப்படுகின்ற திட்டங்கள், தாய்மார்களுக்காகவும் பால் குடிக்கும் சேய்களுக்காகவும் அரசாங்கம் நிறைவேற்றுகின்ற பல்வேறு திட்டங்கள் மிக சிறப்பாக செயல்படுகின்ற காரணத்தினால்தான் இன்று தமிழ்நாட்டிலே தாய் சேய் இறப்பு விகிதம் இந்தியாவிலேயே மிக குறைந்த நிலையிலே இருப்பதற்கு காரணம் அதுதான். It is unfortunate that many of these efforts and programs to help to empower women have not been reflected at the national level. In fact, instead of mitigating problems faced by women, the last 9 years have seen a sustained effort on part of the Modi government to turn our women purely into symbols, to be counted and appreciated only in their restricted traditional roles in a patriarchal framework. கடந்த சில ஆண்டுகளாக கடந்த 9 ஆண்டுகளாக மோடி அரசினுடைய நடவடிக்கைகள், இந்த நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற திட்டங்கள், நாம் பெற்றுத்தந்த உரிமைகள், கடந்த 70 ஆண்டுகளிலே நாம் செய்த நல்ல முயற்சிகளை எல்லாம் சீரழிக்கின்ற வகையிலே செயல்படுவது நமக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். பெண்களை ஒரு அடையாள சின்னமாக மாற்றி பழமையிலும் மரபு வழியிலும் ஏற்கனவே பின்பற்றி வருகின்ற பாரம்பரிய சூழ்நிலையில் மட்டும்தான் பெண்கள் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறது இந்த அரசை ஒழிய அவர்களுக்காக ஒரு புதிய சுதந்திரத்தையும் உரிமைகளையும் அளிக்க அவர்கள் தயாராக இல்லை. இதை போலத்தான் எல்லா துறைகளிலும் எல்லா சுதந்திரத்திற்கும் சமத்துவத்திற்கும் அறம் சார்ந்த சமுதாயத்திற்குமாக நாம் பெற்ற அனைத்து உரிமைகளையும் கடந்த 9 ஆண்டுகளாக அவைகள் அனைவரும் தொடர்ந்து முறையாக சீரழிக்கப்பட்டு வருவதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். I am confident that we, the like-minded parties of the India Alliance, can and will take urgent steps needed to make women's equality a reality. நான் உறுதியாக நம்புகிறேன், நாம் ஏற்பாடு செய்திருக்கிற இந்தியா கூட்டணி என்கிற இந்த அற்புதமான ஏற்பாடு இதை போன்ற சமச்சீரற்ற தன்மைகளை எல்லாம் நீக்கி பெண்களுக்கு உண்மையாகவே
அவர்களுக்கு ஒரு சமத்துவ உலகை உருவாக்கி கொடுப்பதற்கான மிக அவசரமான நடவடிக்கைகளை நிச்சயம் மேற்கொள்ளும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். And it is my fervent hope that we in the India Alliance will see to it that the bill will be implemented as soon as possible. We will all work together to see to it that it happens. நான் உறுதியாக சொல்லுகிறேன், இந்தியா கூட்டணி என்பது நிச்சயமாக இந்த மகளிர் இடஒதுக்கீட்டுக்கான சட்டத்தை நிறைவேற்றிய தீரும். அதை நிறைவேற்றி ஒரு நல்ல சூழ்நிலையை நாம் ஏற்படுத்திய தீர்வோம். இங்கே குழுமி இருக்கின்ற நாம் அதற்கான உறுதியை எடுத்து அதை நோக்கி செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். This is our goal. This will be the India Alliance goal, and this is what we women must fight for. If we fight for all together, we shall be victorious. இதை இந்தியா கூட்டணியை சார்ந்த கட்சிகள் நிச்சயமாக செய்யும். நாம் அனைவரும் சேர்ந்து போராடுவோம். நாம் அனைவரும் சேர்ந்து நிச்சயமாக இதனை சாதிப்போம். We shall be victorious. Vetri namade nandri. நன்றியோடு உழைப்போம். வெற்றி நமது. We feel honored by your presence and thank you for your historical address in this historical event, madam. நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கத்தின் நீட்சியாய் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரின் வழியில் மகளிர் உரிமைகளை பேணி பாதுகாத்து பார் போற்றும் வண்ணம் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அன்புள்ள முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி கழக மகளிரணியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மகளிர் உரிமை மாநாட்டில் கலந்து கொண்டு இங்கு எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழுவுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய அன்னை சோனியா காந்தி அவர்களே, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, முன்னிலை பொறுப்பை ஏற்று முனைப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வெற்றி கண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழுவினுடைய துணைத் தலைவர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்து சிறப்பித்து உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருமதி பிரியங்கா காந்தி அவர்களே, முன்னாள் முதலமைச்சர் திருமதி மெஹபூபா முஃப்தி அவர்களே, திருமதி சுப்ரியா சுலே எம்பி அவர்களே, மாண்புமிகு பீகார் மாநிலத்தினுடைய அமைச்சர் திருமதி லட்சி சிங் அவர்களே, திருமதி சுபாஷினி அலி அவர்களே, திருமதி டிம்பிள் யாதவ் எம்பி அவர்களே, திருமதி ஆனி ராஜா அவர்களே, திருமதி ராக்கி பிட்லன் அவர்களே, திருமதி சுஷ்மிதா தேவ் அவர்களே, திருமதி சுகேஷ் சிங் அவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, நம்முடைய தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய முன்னோடிகளே, தலைவர் பெருமக்களே, கழக மகளிரணியின் செயலாளர் திருமதி ஹெலன் டேவிட்சன் அவர்களே,
மகளிரணியினுடைய தொண்டரணி செயலாளர் திருமதி நாமக்கல் ராணி அவர்களே, திரளாக திரண்டிருக்கக்கூடிய மகளிரணியை சார்ந்த சகோதரிகளே, உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞரணியின் செயலாளர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மற்றும் பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தொலைக்காட்சி பத்திரிகை உலக நண்பர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பெண்ணினத்தின் எழுச்சியின் அடையாளமாக இந்த மாநாட்டை ஒரு மாநில மாநாடு போல் ஏற்பாடு செய்து இதை எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய தங்கை கனிமொழி அவர்கள். அவர் கர்ஜனை மொழியாக, கனல் மொழியாக இப்போது நாடாளுமன்றத்திலே முழங்கி வருவதை பார்க்கும்போது கழக தலைவராக மட்டுமல்ல, அண்ணனாகவும் இருந்து நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன். இந்த மகளிர் உரிமை மாநாட்டை தடையின்றி ஓடக்கூடிய மாரத்தான் ஓட்டம் போல நம்முடைய மாசு அவர்கள் இதை துணை நின்று ஏற்பாடு செய்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, நம்முடைய அமைச்சர் செயல் வீரர் தாமு அன்பரசன் அவர்களும் துணை நின்று தன்னுடைய கடமையை நிறைவேற்றி தந்திருக்கிறார். அதற்காக நான் முதலில் அவர்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். மகளிரணியின் செயலாளர் எல்என் டேவிட்சன், மகளிர் தொண்டரணியின் செயலாளர் நாமக்கல் ராணி உள்ளிட்ட மகளிரணி நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலத்தை சார்ந்திருக்கக்கூடிய பெண் தலைவர்களை அழைத்து வந்து ஏற்றத்தோடு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த மாநாடு இது தமிழ்நாட்டினுடைய பெண்கள் மாநாடாக மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பெண்கள் மாநாடாகவும் நடைபெற்றிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இதுவரை சென்னை சங்கமம் நடத்தி காட்டிய தங்கை கனிமொழி அவர்கள் இப்பொழுது இந்திய சங்கமத்தை நடத்தி காட்டியிருக்கிறார். இதுதான் வித்தியாசம். இதற்கெல்லாம் மகுடம் வைத்தாற்போல் அன்னை சோனியா காந்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. 1980ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை அழைத்து வந்து அந்த வாசகத்தை சுட்டி காட்டி பெருமைப்படுத்தினார். 2024ஆம் ஆண்டில் இந்திராவின் மருமகளே வருக, இந்தியாவின் திருமகளே வெல்க என்று வரவேற்றார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னதைப் போலவே 40லும் வென்றோம். அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றது. அப்போது தனக்காக காத்திருந்த பிரதமர் பதவியை மறுத்து இந்திய அரசியல்வானில் ஒரு கம்பீர பெண்மணி என நின்றவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள். அப்போது அன்னை சோனியா காந்தி அவர்கள் தான் ஆட்சிக்கு தலைமை வகித்து பிரதமராக வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் முன்மொழிந்தார்கள். அது வரலாறு.
when தலைவர் Kalaignar left us to his resting place, Madam Sonia Gandhi sent a letter. She wrote for me, Kalaignar's loss is very personal. He always showed me great kindness and consideration which I can never forget. He was like a father figure to me. சொன்னார், எழுதினார். அத்தகைய ஆழமான குடும்ப பாச நட்பை கொண்டவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள். அவரும் இளம் அரசியல் ஆளுமையாக மிளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி பிரியா காந்தி அவர்களும் இங்கு வந்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது. தன்னகரில்லா மெஹபூபா முஃப்தி அவர்கள் ஒரு மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர். சுப்ரியா சோலை எழுந்தாலே நாடாளுமன்றத்தில் பாஜகவினர் அஞ்சி நடுங்குவார்கள். பார்க்கிறது தான் இப்படி இருக்கிறார். ஒரு பீகாரில் இருந்து அருமை நண்பர் நிதிஷ்குமாரின் குரலை எதிரொலிக்க லெஷி சிங் வந்திருக்கிறார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் எண்ணத்தை சொல்வதற்காக டெல்லி சட்டப்பேரவையுடைய துணைத் தலைவர் ராக்கி பிட்லன் வந்திருக்கிறார். சமாஜ்வாதி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் அருமை நண்பர் அகிலேஷ் யாதவருடைய அருமை மனைவியுமான டிம்பிள் யாதவ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த கட்சியினுடைய மகளிர் அணியின் தேசிய தலைவர் ஜூயி சிங் வருகை தந்திருக்கிறார். மேற்கு வங்கத்தினுடைய பெண் சிங்கம் மமதா பானர்ஜியுடைய பிரதிநிதியாக சுஷ்மிதா தேவ் வருகை தந்துள்ளார். இடதுசாரி இயக்கங்களின் பிரதிநிதிகளாக சுபாஷினி அலையும் ஆனி ராஜாவும் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆக இந்த மேடையே இந்தியா கூட்டணியாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. I would like to request all the leaders present on the dais. The BJP can be defeated only through unity. Tamil Nadu has shown this since the 2019 elections. A united alliance like one in Tamil Nadu should be formed in every state across India. If the anti-BJP parties can unite and rise above the minor differences, we can surely defeat the BJP, which is against the interest of the people of India. I urge our sisters present here to relay this message to their party leaders. பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிப்பது என்பது இந்தியாவில் இயங்கக்கூடிய அனைத்து ஜனநாயக கட்சியுடைய வரலாற்று கடமை. மகளிர் உரிமையை காப்பதற்காக இந்த மாநாடை கூட்டியிருக்கிறார் நம்முடைய கனிமொழி அவர்கள். மகளிர் உரிமை மட்டுமா? பாஜக ஆட்சியில் அனைத்து மக்களது உரிமைகளும் பறிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கும் நாடாளுமன்ற அமைப்பு முறை இருக்குமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மக்களாட்சி இருக்குமா என்ற கேள்வி பெரிதாக எழுந்து வருகிறது. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே பண்பாடு, ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே உணர்வு என்ற பெயரால் ஒற்றை கட்சி ஆட்சியை கொண்டு வருவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு முயன்று கொண்டிருக்கிறார். அது நடந்தால் ஒரே மனிதர் என்ற எதேச்ச அதிகாரத்திற்கு அது வழிவகுக்கும். எனவேதான் வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை முற்றிலும் தோல்வியடைய செய்ய வேண்டும். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் பெண்களை ஏமாற்ற மகளிருக்கு நாடாளுமன்றத்தில் சட்டமன்றங்களில் 33 விழுக்காடு இடஒதுக்கீடு என்று சட்டம் கொண்டு வருவதை போல ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பேசினார்களே இங்கே உரையாற்றிய அத்தனை பேரும் மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். எனவே நான் அதிகம் விளக்கம் சொல்ல விரும்பல.
33 விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு கிடைத்துவிடக் கூடாது என்ற சதி எண்ணத்தோடு தான் இந்த சட்டத்தையே பாஜக கொண்டு வந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அப்படித்தான் எல்லோருக்கும் என்ன வருகிறது. நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று இந்த சட்டம் சொல்லி இருந்தால் பிரதமர் நரேந்திர மோடியை நாமெல்லாம் பாராட்டலாம். என்ன நடந்திருக்கிறது? மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பிறகு அதை வைத்து தொகுதி மறுவரைக்குள்ள அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு சொல்வார்களாம். பழைய சினிமா பார்த்திருப்பீங்க. பழைய சினிமாவில் தான் ஒரு காட்சி வரும். என் கையில் உள்ளதை நான் தர வேண்டுமானால் 7 மலையை சுற்றி வா, 7 கடலை சுற்றி வா என்று பூதம் சொல்வதாக கதை சொல்வார்கள் அல்லவா? அது போன்ற கப்சா சட்டத்தை மோடி ஏற்றியிருக்கிறார். பெண்களுக்கு 33 விழுக்காடு கொடுத்து விட்டதாக பிரதமர் சொல்லிக் கொள்கிறார். 2029 ஆண்டு தான் இந்த இடஒதுக்கீடு கிடைக்கும் என்றும் 2034 ஆண்டு கூட ஆகலாம் என்றும் கணக்கிட்டு சொல்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் நான் சொல்றேன், 2024 ஆண்டுக்கு பிறகு மோடி ஆட்சி இருக்க போறதில்லை என்பதை மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. 1996 ஆண்டு திமுகவும் காங்கிரஸ் ஆதரிச்ச ஐக்கிய முன்னணியின் ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம். ஆனா இந்த நிபந்தனைகள் எல்லாம் நாம் அன்றைக்கு விதிக்கல. 2010 ஆண்டும் நம்முடைய கூட்டணி அரசு இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்த போது இது மாதிரியான நிபந்தனைகளை விதிக்கல. ஆனால் இப்பொழுது பாஜக நிபந்தனை போடுகிறது என்றால் அவர்கள் உண்மையான அக்கறையோடு இதை கொண்டு வரல. மகளிர் எந்த உரிமைகளையும் பெற்றுவிடக் கூடாது, வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்க வேண்டும் என்று நினைக்கிறது பிஜேபி. பாஜக ஆட்சி அப்படி நினைக்கிறது. அன்னை சோனியா காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் இந்த மேடையில் இருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை நான் நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். அவரே பேசுகிற போது சொன்னார், பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் தான் உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை முதலாக உறுதி செய்தார். இதன் தொடர்ச்சியாகத்தான் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை முதல்ல 1996 ஆண்டு வழங்கியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இப்போ அந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல 50% இடஒதுக்கீடு இப்போ பொறுப்புல இருக்கிறாங்க. இப்போ 50% மேல இருக்கிறாங்க. போற போக்க பார்த்தா ஆண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கக்கூடிய நிலை வந்தாலும் வரும். ஆத்திரத்தில் சொல்ற நினைக்காதீங்க, பெருமையா சொல்றேன். உங்களுக்கு வருகிற அந்த பெருமையோடு சொல்றேன். பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதர பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கும் சிறுபான்மையின பெண்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கவில்லை. அப்படி வழங்கினால்தான் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுடைய நிலை, அவர்களுடைய குரல் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் ஒலிக்கும். அப்படி ஒலிக்க கூடாது என்பதற்காகத்தான் பாஜக நினைக்கிறது. இதை பாஜகவினுடைய அரசியல் தந்திரமாக மட்டுமல்ல, அரசியல் சதியாகவும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதனை சுட்டிக்காட்டி நாம் பேசினால் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி என்ன பதில் சொல்லுகிறார்? அள்ளி விடுறார். அதாவது பெண்களை சாதி ரீதியாக பிளவுபடுத்த பார்க்கிறோமா? சாதி ரீதியாக மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவது யார் என அனைவருக்கும் தெரியும். இடஒதுக்கீடு நாம் கேட்கிறோம் என்றால் சாதி ரீதியாக பிரிப்பதற்காக கேட்கிறோம் என்பதல்ல. அனைத்து மகளிரும் எல்லாவித உரிமைகளையும் பெற்றவர்களாக உயர வேண்டும் என்பதற்காகத்தான். இதை விட்டு கொடுத்துட்டா அடுத்தடுத்து சமூக நீதியை காவி விடுவாங்க. எந்த சூழலிலும் இந்த சமூக நீதியை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது. இதுதான் நமக்கு இருக்க வேண்டிய உறுதி.
ராகுல் காந்தி அவர்கள் சமூக நீதி குரலைத்தான் தொடர்ந்து இப்ப எதிரொலிச்சிட்டு இருக்கிறாரு. இந்தியா கூட்டணி என்பது வெறும் தேர்தல் கூட்டணியாக மட்டுமல்ல, கொள்கை கூட்டணி. அதை மறந்துடாதீங்க. சமூக நீதி, மதச்சார்பின்மை, மாநில சுயாட்சி, கூட்டாட்சி கருத்தியல், அனைவருக்குமான அரசியல் பங்கீடு என்ற கோட்பாடுகளை கொண்டதாக இந்த கூட்டணி அமைந்திருக்கு. இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைப்பதன் மூலமாக மகளிர் உரிமை மட்டுமல்ல, அனைத்து உரிமைகளும் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய இந்தியாவாக நாம் உருவாக்க வேண்டும். சொத்துல சம உரிமை, வேலை வாய்ப்பிலே பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு, ஆரம்ப பள்ளிக்கூடங்களில் கட்டாயமாக பெண்களைத்தான் ஆசிரியராக நியமிக்க வேண்டும் என்ற சட்டம், கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை, விதவைகளுக்கு மறுவாழ்வு திட்டம், ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு திருமணம்னா அந்த பெண்ணுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம். இப்போ மகளிர் உரிமை தொகை போன மாசம் 15 செப்டம்பர் 14 நைட்டே போய் சேர்ந்துருச்சு. இந்த மாசம் 15 வரப்போகுது, 14 நைட்டே வந்து சேரப்போகுது. ஆக மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை இல்ல, பெண்களை உங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை தொகை, அதை மறந்துடாதீங்க. பேருந்துகள்ல விடியல் பயணம், பெண் அர்ச்சகர்கள், ஓதுவார்கள் நியமனம், இப்படி தமிழ்நாட்டு பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை நாம் செயல்படுத்தி காட்டுகிறோம்னா இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய கொள்கைகள். இந்தியா முழுமைக்கும் பரவும் மகளிர் உரிமை பெற்ற நாளாக நிச்சயம் அமையும். அதற்கான அடித்தளத்தை உருவாக்கக்கூடிய இந்த மாநாட்டை நடத்தி காட்டியிருக்கக்கூடிய என்னுடைய அருமை தங்கை கனிமொழிக்கும் அவருக்கு துணை நின்ற மகளிரணிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாழ்க வாழ்க இந்தியா, வாழ்க இந்தியா கூட்டணி வெல்க. நன்றி, விடைபெறுகிறேன். வணக்கம். வரலாற்று மாநாடான மகளிர் உரிமை மாநாட்டில் தலைமையுரை ஆற்றியமைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக மகளிர் தொண்டர் அணி செயலாளர் திருமிகு நாமக்கல் ராணி அவர்களை நன்றியுரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு மகளிரணி நடத்தும் மகளிர் உரிமை மாநாட்டிற்கு வரவேற்புரையாற்றிய மகளிரணி செயலாளர் ஹெலன் டேவிட்டன் அவர்களுக்கும் அண்ணா பிறந்த நாள் செப்டம்பர் 15ஆம் தேதியன்று கலைஞரின் உரிமை தொகை ரூபாய் 1000 மட்டும் வழங்கியது